பருப்பும் இவை நாளும் கலந்தனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தவை மூன்றும் தா. அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்திய சொர்ணலட்சுமி ஆத்ம வணக்கங்கள். இந்த பதிவு டிசம்பர் மாதத்திற்குரிய பலன்களை காணவிருக்கிறோம். ஏன்னா வருடத்தின் நிறைவான மாதம் அப்படின்னு சொல்லலாம். இந்த 12 மாதங்கள்ல எதுவுமே நடக்கலனா கூட இந்த நிறைவான மாதத்தில் எங்களுக்கு ஏதாவது நடைபெறாதா அப்படின்னு ஆவலோடு காத்திருக்கிறார்கள் அனைவருமே அப்படின்னு சொல்லலாம். இப்போ நிறைய அதிசாரத்தில் கிரகங்கள் டிரான்சிட்டும் ஆயிருக்குது. இந்த வருடமும் ஆச்சு, சனி பயிற்சி ஆச்சு, குரு பயிற்சி ஆச்சு, நமக்கு ராகுகேது பயிற்சின்னு எல்லாமே. ஆனாலும் கூட இன்னமும் எதுவும் நடக்கல. இந்த மாதத்துல காத்து வாக்கில் ஏதாவது செஞ்சுட்டு போகுமா அப்படின்னு நிறைய பேருடைய எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன்னா அதிசாரத்தில் குருவும் பயிற்சியாகி இப்ப வக்ர நிலையை வேற அடைந்து இப்ப பின்னோக்கி வேற செல்ல போகிறார். அப்ப எப்படி இருக்கும் அந்த மாசம்? எவ்வளவு சூப்பரா இருக்குமா, சூப்பர் டூப்பரா இருக்குமா, எதிர்பார்க்கலாமா, இல்லை எங்களுக்கு ஏதாவது ஒரு பயமா இருக்குமா? அப்படி இந்த இடத்துல கட் பண்ணிடுங்க. எங்களுக்கு ஏதாவது இல்லை எங்களுக்கு ஏதாவது நாங்கள் இன்னும் விழிப்புணர்வாக இருக்கணுமா அப்படின்னு கேட்குறவங்களுக்குலாம் இந்த பதிவில் தெளிவான பலன்களை துல்லியமாக தந்துருக்கிறோம். அதனால் பதிவை முழுமையாக கேட்கணும். இதில் ஒரு எளிமையான வழிபாடுகள் தான் சொல்ல போகிறோம். அதையெல்லாம் பின்பற்றுங்க, உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளுங்க. இந்த மாதம் காணப்படும் கோள்களின் சஞ்சார நிலைகள்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஸ் யூஷுவலாக நம்மளுக்கு மீனத்தில் சனி மகர நிலத்தில் அடைஞ்சு அவர் ஜம்முன்னு இன்னும் நான் தயாராக இருக்கேன், உங்களுக்கெல்லாம் யார் யாருக்கெல்லாம் என்னென்ன பலன் கொடுக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப உத்வேகமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். குரு உங்களுக்கு வக்ரமாகி உங்களுக்கு இப்ப அதிசாரத்தில் முன்னோக்கி போய் இப்ப பழைய நிலைக்கு மிதுனத்திற்கே பின்னோக்கி அவரும் ஜம்முன்னு அமர்ந்துட்டாரு, அமரப்போகிறார். இந்த மாசம் 5ஆம் தேதி அவர் ரெடியா காத்துக்கிட்டு இருக்காரு, எப்ப பின்னோக்கி வரலாம் அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாம கேது உங்களுக்கு சிம்மத்தில் இருக்கிறார், ராகு உங்களுக்கு கும்பத்தில் இருக்கிறார். இந்த கர்ம கிரகங்கள் பொசிஷன் இதான். ஆனால் மாத கிரகங்கள் சொல்லக்கூடிய நம்மளுக்கு சூரியன், புதன், சுக்கிரன், நமக்கு செவ்வாய், இவங்கெல்லாம் என்ன பண்றாங்கன்னா விருச்சகம், தனுசன் அப்படின்னு மாறி மாறி பயணிக்கிறாங்க. இந்த மாதம் துவக்கத்திலேயே நம்மளுக்கு விருச்சகத்தில் இந்த கூட்டணிகள் இருந்தாலும் 7ஆம் தேதி செவ்வாய் அவருடைய சொந்த வீட்டை விட்டு நட்பு வீடான தனுசுக்கும், அதே இந்த மாதத்தோட பிற்பகுதியில நம்மளுக்கு 16 நம்மளுக்கு சூரிய பகவான் தனுசிற்கும், இந்த மாதம் 20 சுக்கிரன் தனுசுக்கு போயிடும். அதே போல 29 புதனும் தனுசுக்கு போறாரு. இப்படின்னு இவங்கெல்லாம் மாறி மாறி பயணிக்க போகிறாங்க. பெரும்பாலும் கிரகங்கள் விருச்சகத்திலே தனுசுலேயும் தான் இப்போ டிரான்சிட் இருக்க போகுது. சந்திரன் மீனத்தில் உதயமாகிறார். நம்ம பெரும்பாலும் நமக்கு டிசம்பர் மாதம் என்று சொன்னாலே கார்த்திகை நம்மளுக்கு 17ஆம் தேதியிலிருந்து மார்கழி 16 வரைக்கும் இதுதான் நம்மளுக்கு டிசம்பர் மாதம். இந்த மாதத்துக்குரிய நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே எப்படிலாம் நம்ம இந்த மாதத்தை ஹேண்டில் பண்ணிட்டு போகலாம் என்பதை இந்த பதிவில் தெளிவாக காணலாம். வாங்க விருச்சக ராசி விருச்சக லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த டிசம்பர் மாதம் எங்களுக்கு எப்படிமா பலன்களை தரும் அப்படின்னு நிறைய புலம்பல்ல இருந்த விருச்சகம் நிறைய கஷ்டப்பட்டோமா உறவுகளில், எங்களுக்கு தொழில் சார்ந்த இடங்கள்ல தொழிலில் தான் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, நிறைய வேலை செய்யலாம், அதற்கான ஒரு ஊதியெல்லாம் கிடைக்கல அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்கு விருச்சகத்துக்கு இந்த மாதம் உங்களுக்கு நல்ல லாபங்களை அள்ளித்தரக்கூடிய மாதம் அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு உதவிக்கரம் கிடைக்கும். ஹெல்ப்பே இல்லாதவங்களுக்கு கூட ஓடி உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டக்கூடிய அற்புதமான பலன்கள், நல்ல தன வருவாய், நல்ல ஒரு சம்பள ஹைக்கோட பயணிக்கிறது, எதிர்பாராத மாற்றங்கள் திருப்பங்கள் தொழிலில் கிடைக்கிறது, ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிலாம் கிடைப்பது. 10லாம் கேது இருந்துச்சுன்னா எது கிடைக்குதோ அதை அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். 4 விதத்தில் வருமானம் வரும், அதெல்லாம் அப்படியே எடுத்துக்கணும். ஒரு பெருசாக லம்பாலாம் கிடைக்கலன்னு இந்த காலகட்டம் நினைக்கக்கூடாது. ஒரு லோனில் ஒரு இன்ஸ்டால்மெண்ட்லாம் இடம் வாங்கி போடுறது, ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ் வாங்கி போடுறது, அதை வாங்கி ஒரு நமக்கு ஒரு சொல்லுவோம் இல்லையா, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக சேர்த்து வைப்பதெல்லாம் ஒரு சிலருக்கு ஏற்படும். அந்த மாதிரிலாம் வாங்கிடுங்க. உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் வச்சுக்கோங்க. எதுலேயுமே ஒரு விரக்தி, ஒரு மன வருத்தம், ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோடையே காணப்படும். கலந்து போகும். அதெல்லாம் கொஞ்சம் கடந்து வந்துடுவது ரொம்ப சிறப்பு. இப்போ அதிசாரத்தில் வந்த குரு உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுத்துருப்பாரு. சூழல் இதான்ப்பா, இப்படிதான் நீ பயணிக்கணும் அப்படின்னு ஒரு தெளிவை கொடுத்ததை கையில் அப்படியே பிடிச்சிக்கணும். எல்லா விதமான ஒரு நல்ல காரியங்களையும் நடத்திட்டு போயிருக்கோம். அப்போ ஒரு இன்ஸ்டால்மெண்ட்லாம் வீடு வாங்கிட்டீங்கன்னா கம்முன்னு வரவு செலவு திட்டமிட்டு அதுக்கு கட்டிட வேண்டியது. அதே போல் தொழிலில் கொடுத்த மாற்றங்களை அக்செப்ட் பண்ணிட்டு அந்த தொழிலில் ஸ்ரத்தையாக ஒரு தொழில் தர்மத்தோட நியாயத்தோட பயணிக்க வேண்டியது.
மாணவர்கள் கர்மமே கண்ணாயினார்னு படிப்பில் வந்து நீங்கள் போடக்கூடிய முயற்சி வரவிருக்கும் காலங்களில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும். உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்பத்துக்கு மட்டும் இல்லாமல் நீங்கள் படிக்கிற கல்வி நிறுவனத்துக்கு உங்களுக்கு வந்து சிறப்பான ஒரு பேர் எடுத்துரும். நல்லா ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வரக்கூடிய வாய்ப்புலாம் விருச்சிகத்திற்கு ரொம்ப அருமையாகவே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். நல்ல முதலீடுகளை இந்த காலகட்டம் செய்து கொள்ளுங்க. பிற்கால வாழ்க்கைக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். ஒரு 50 வயதை கலந்துட்டீங்கன்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் உங்களை பிற்கால ஒரு செயல்பாடுகளையும் ரொம்ப வந்து அந்த ஒரு எல்லா வித விஷயங்களையுமே கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வாக வைத்துக்கொள்வது ரொம்ப சிறப்பு. நாளில் ராக இருக்கிறதுனால நல்லா வந்து டெவலப் பண்ணிக்கொள்ளுங்க உங்களோட எல்லா விஷயங்களையும். மாணவர்களாக இருந்தால் கல்வி, நடுத்தர வயது இருந்தாலும் தொழிலில் நல்ல புது புது யுக்திகளை கையாளுவது உங்களுக்கு ரொம்ப சிறப்பான பலன்களை தரும். உடல் ஆரோக்கியம் கவனம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. பிள்ளைகள் நலன் சார்ந்த விஷயங்களை ஏற்றத்தாழ்வுகள் ஒரு சிலருக்கு காணப்படும். நல்லா போய் வந்து அலைஞ்சு தெரிஞ்சு அதை முடிக்க வேண்டிய சூழல்லாம் இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு அதெல்லாம் வந்து ஒரு நிறைவாக வந்து பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழலாக இங்கு அமைகுது அப்படின்னு வந்து சொல்லலாம். இது வரைக்கும் வந்து ஒரு நோயால், ஒரு கடனால், ஒரு வம்பு வழக்கால் பாதிக்கப்பட்டவங்களுக்கெல்லாம் அதை வந்து ஒரு சொல்யூஷன் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரமாக இருக்குது. அந்த பிரச்சனைகள்லாம் தீர்த்து கொடுக்கும். இல்லை அதில் என்ன கரெக்ஷன் பண்ணி நம்ம அதை சரிப்படுத்திக்கணுன்றதையும் சொல்லி கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். கோபத்தை மட்டும் குறைச்சிருங்க. வாய் வார்த்தைகளை விட்டுடாதீங்க. டக்குன்னு எடுத்தறிஞ்சு பேசுகிறாதீங்க. இதெல்லாம் தான் உங்களை வந்து ரொம்ப வந்து டவுன் ஆக்கிடும். உங்களுடைய நல்ல செயல்களை எல்லாம் அங்கே வந்து வெளியில் தெரியாமல் காட்டிவிடும். பொறுமை, நிதானம், பொறுப்புணர்வோடு இது கடந்து வரும்பொழுது விருச்சகம் இந்த மாதம் வந்து ரொம்ப அருமையான பலன்களை வந்து காணலாம். ஏன்னா 8ல் இருந்து குரு, 2ல் இருக்கக்கூடிய சூரியன் செவ்வாயை பார்க்குது. அப்போ வார்த்தைகளில் தான் கவனம் வேணும். வாயை விட்டுறக்கூடாது. உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய்களில் கொஞ்சம் கூடுதல் கவனம் வேணும். அதனால் வந்து குளுமை, உஷ்ணம் ரெண்டும் கலந்து வரும். அதனால் ஒரு வைரஸில் இருக்குது. வைரஸ் ஃபீவர், வண்டி வாகனங்களை செல்லும்போது ரேஷ் டிரைவிங் வேணாம். உங்களுக்கு வந்து மனநிலை சரியில்லைன்னா வண்டி ஓட்டாதீங்க. ஒரு டிரைவர் வச்சு ஓடிட்டு போயிடுங்க. ஆன்மீக பயணம் அதே போல் வந்து நல்ல ஒரு மெடிடேஷன், யோகாலாம் செய்வது ரொம்ப சிறப்பு. மற்றபடி எதிர்பார்த்த அனைத்து விதமான ஒரு நடுத்தர வர்க்கமாக இருந்தால் கூட ஒரு பொருளாதாரத்தில் ஒரு கையில் வந்து நிறைய விரயம் ஆகுதுமா அப்படின்னு நமக்குலாம் அந்த விரயங்கள்லாம் சுப விரயங்களாக மனதிற்கு நிறைவான விரயங்களாகவே நடக்கக்கூடியது. நல்ல வந்து கணவன் மனைவிக்கிடையே நிறைய கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையும். இந்த காலகட்டங்களில் விட்டு கொடுத்து சென்றுடுங்க. அவர்கள் யாரும் என்றுமே கெட்டு போவது கிடையாது. எப்போ வந்து செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயல், தேன் பொழில் கடம்பின் மால்பட்டு அழிந்தது பூங்கொடியார் மனம், மாமயிலோன் வேல்பட்டு அழிந்தது வேலையும் சூரரையும் வெறுப்பும், அவன் கால்பட்டு அழிந்தது இங்கு தலைமேல் அயன் கையெழுத்தே என்ற பாடலை எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு ஒரு சோதனையா இருக்கும் போதெல்லாம் நீங்க வள்ளலை திருச்செந்தூர் முருகப்பெருமானை நினைத்து அப்படியே மனமாற அதை உச்சரிக்கும் பொழுது ஒரு 9 முறை ஒரு நெய் தீபத்தை ஏற்றி வியாழந்தோறும் நீங்க வந்து இந்த பாடலை நீங்கள் உச்சரிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் நடைபெறக்கூடிய மாற்றங்களும் ஏற்றங்களும் அளப்பிற்கரிய உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்களும் ஏற்றங்களும் அளவிட முடியாதது. ஏன்னா அந்த மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சாதகமில்லாத சூழலையும் வள்ளல் நினைத்தான்னா அதிரடியாய் அட்டகாசமாய் மாற்றி தருவார். அப்ப விருச்சிகத்திற்கு இனிவரும் காலங்கள் வீறு கொண்டு வெற்றி நடை போடக்கூடிய காலங்கள். அதற்கு இந்த மாதம் அஸ்திவாரம் போடும். நிறைய பொறுமை, சகிப்புத்தன்மை, நிறுத்தி நிதானமா எல்லா விஷயங்கள்லையும் ஒரு அக்ரஸிவாக முடிவெடுக்காமல் பொறுமையையும் நிதானத்தையும் தன்னம்பிக்கையை இழக்காமல் உத்வேகமாக செயல்பட நீங்க எத்தனிக்கும் பொழுது உங்களுக்கு அனைத்தும் அற்புதமான பலன்களே. விருச்சக ராசி லக்னத்திற்கு என் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.